ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னத வரலாற்றை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாராந்திர இந்த வகுப்பில் இன்று 4வது அமர்வு. இந்த 4வது அமர்வில் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள், ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யங்கள், ஒவ்வொரு நாளும் படிப்பினைகள், இதெல்லாம் கலந்ததுதான் நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு. அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருப்பது, அதாவது சென்ற வகுப்பில், நேற்றைய வகுப்பில் நாம் பார்த்த 2 முக்கிய சம்பவங்கள். அல்லாஹ், இப்போது நாம் எங்கு இருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தை, அந்த சிறிய பருவத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஒரு சிறுவனாக வளர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் இருக்கிறோம். நபி அவர்கள் எங்கு பால் குடித்தார்கள்? எங்கு பால் ஊட்டப்பட்டது? பனு சாதிலே, பெரும்பாலான இடம் பனு சாதிலே. அல்லாஹ்வின் தூதருக்கு பால் ஊட்டினவர்கள் 2 பேர். ஒருவர் ஹலீமா, இன்னொருவரும் இருக்கிறார் சுவைபா. அங்கிருந்து எதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு சாத் கோத்திரத்திலிருந்து மறுபடியும் உள்ளே வந்தார்கள்? 2 சம்பவங்கள் நாம் நேற்று பார்த்தோம். ஒன்று, நெஞ்சம், அல்லாஹ்வின் தூதருடைய நெஞ்சு பிளக்கப்பட்ட சம்பவம், ஷக்கு சத்ர். அதை தொடர்ந்து இன்னொரு சம்பவத்தை பார்த்தோம், வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நபி அவர்களின் வாழ்க்கையில். அதுதான் ஷாமை நோக்கிய அந்த பயணம், ஷாம் நாட்டை நோக்கிய அந்த பயணம். பாதிரியார் பஹீரா அவர்களுடன் நடந்த அந்த உரையாடல், இதெல்லாம் வரலாற்றில் மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயங்கள். அந்த பஹீரா சம்பவம் ஆதாரமானது என்று சொல்கிறார்கள் சில உலமாக்கள், அறிஞர்கள் இது ஆதாரமற்றது என்றும் சொல்கிறார்கள், இமாம் தஹபி போல. அது எப்படியாக இருந்தாலும் இது வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சஹி என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த சம்பவம், இந்த அறிவிப்பு சஹிஹானது, ஷாம் நாட்டில் நடந்த பஹீராவிற்கான அந்த சம்பவம் சஹிஹானது என்பதை சொல்ல அறிஞர்கள் ஆம் என்றுதான் சொல்கிறார்கள். சரி, இன்று நாம் பார்க்கக்கூடிய வகுப்பு நபித்துவத்தின் முத்திரை. அல்லாஹ்வின் தூதருக்கு உண்மையிலேயே முத்திரை இருந்ததா? நபி அவர்களுக்கு, அதாவது அவர்களின் உடலில் முத்திரை. இங்கு நாம் மோதிரத்தின் பற்றி பேசவில்லை, முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நாம் மோதிரத்தின் முத்திரையை பற்றி நாம் பேசவில்லை. மாறாக நாம் இங்கு பேசுவது நபி அவர்களுக்கென்று நபியாக முத்திரை அவர்களுக்கு இருக்கப்பட்டதா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் அல்லாஹ்வின் அடியார்களே நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். பஹீரா பாதிரியார், கவனியுங்கள், எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்கும் பொழுது என்ன சொன்னார்கள்? அதில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நபித்துவ முத்திரையை கொண்டுதான் இவரை நான் அறிவேன் என்று ஹதீஸில் கூறியதை குறித்து நாம் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள், நூலாசிரியர். எனவே இந்த சிறுவனை நீங்கள் நபி என்று எவ்வாறு கண்டு கொண்டீர்கள் என்று சொல்லும் பொழுது பஹீராவின் பதிலில் ஒரு முக்கியமான பதில், நான் இந்த சிறுவனில் நிற்கக்கூடிய அந்த முத்திரையை கொண்டுதான் நான் அறிந்து கொண்டேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது என்ன முத்திரை? இந்த முத்திரை அல்லாஹ் தபாரக வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். ஹஸாயிஸ், ஆதிஹி மின் ஹஸாயிஸ் ஹஸியத் ரசூலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதருடைய பிரத்யேகம் என்று நிறைய இருக்கிறது. அந்த சிறப்பம்சங்கள் அது உம்மத்தில் வேறு யாருக்கும் கிடையாது, அது நபி அவர்களுக்கு மட்டும்தான். சரி, நபித்துவ முத்திரை என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோள்பட்டைகளுக்கும் இடையில் சற்று இடதுபுறமாக
சாய்ந்து காணப்பட்ட ஒரு சதை பகுதியாகும். கவனியுங்கள், இது ஒரு சதை பகுதி, தனியாக தெரியும் அந்த சதை பகுதி. அதாவது இது அவரது தூய்மையான உடலில் இருந்து சற்று புனைந்து, அதாவது கொஞ்சம் அழுத்தமாக உள்ள இருக்கும். அது ஒரு தனி சதை பகுதி, அது கொஞ்சம் சற்று அழுத்தமாக உள்ளே இருக்கும் அந்த சதை பகுதி. அந்த முத்திரையை பார்க்க வேண்டும் என்றால் தோராயமாக சில உலமாக்கள் ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், தோராயமாக ஒரு சிறிய முட்டையின் அளவில் காணப்பட்டது. உடலோடு சேர்ந்து வருது, உடலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சதை, அந்த சதையில் கொஞ்சம் பொதிந்து இருக்கும் உடலில், அதில் அந்த முத்திரை இருக்கும். இதுதான் நபி அவர்களின் உடலில் இருந்த அந்த முத்திரையை பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். இந்த முத்திரை சற்றே புதைந்த நிலையில் இருந்தது என்ற அனைத்து ஹதீஸ்களும் ஒருமனதாக கூறுகின்றன. சில அறிவிப்புகளில் இது சிவப்பு நிறத்தில் இருந்ததாகவும், வேறு சிலவற்றில் இது புறாவின் முட்டையை போல் இருந்ததாகவும், மற்றும் சிலவற்றை அறிவிப்புகளில் கௌதாரி பறவையின் முட்டை, கௌதாரி பறவையின் முட்டையின் போன்று இருந்தான். கௌதாரி பறவை முட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கௌதாரி குட்டியாக இருக்கும், அந்த முட்டையை போன்றதாகவும் இது வந்துள்ளது என்று அறிவிப்புகளில் வந்துள்ளது. சில அறிவிப்புகளில் இது இடது தோள்பட்டையின் குறுந்தெலும்பிற்கு அருகில் மூடிய கைமுட்டையை போன்று திரண்டு காணப்பட்டது என்றும், சில அதில் மறுக்கப்பட போன்ற சில புள்ளிகள், அதாவது மறு இருக்கும் அல்லவா, மறுக்கல் சொல்லுவோம் அல்லவா, மறுக்கல், அந்த மறுக்களை போன்ற சிறு புள்ளிகள் மச்சங்கள் இருந்தன என்றும் வந்துள்ளது. இது எல்லாம் நபி அவர்களுடைய அந்த முத்திரையை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அவர்கள் உடலில் நபி, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்திற்காக வந்த ரஹ்மா என்ற ஒரு மாபெரும் அந்த நபி, அந்த நபியுடைய அடையாளத்தில் ஒன்று, அல்லாஹ்வின் தூதருடைய சிறப்பு அம்சங்களில் ஒன்று என்ன? அந்த முத்திரை. மேலும் இதற்கு உதாரணமாக கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை கூறலாம். அவர் கூறுகிறார்கள், சஹாபி அவர் கூறுகிறார், என் சிறிய தாயார் என்னை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றார். பின்னர் நபிகளாரின் முதுகில் பின்னால் சென்று அவர் 2 தோள்பட்டைகளுக்கும் இடையில் கௌதாரி பறவையின் முட்டையை போல இருந்த நபி முத்திரையை நான் பார்த்தேன், நபித்துவ முத்திரையை நான் பார்த்தேன். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், முத்திரையை பார்த்ததாக ஒவ்வொரு சஹாபியும் இப்போது அறிவிக்கிறார்கள் வரிசையாக. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸில் அவர் இந்த முத்திரையை புறாவின் முட்டையை போன்று இருந்ததாக வர்ணித்துள்ளார்கள். நான் நபிகளாரின் தோள்பட்டைக்கு அருகில் புறாவின் முட்டையை போன்ற அவரின் உடலின் நிறத்திலேயே ஆன முத்திரையை பார்த்தேன். இன்னொரு சஹாபி ஜாபிர் இப்னு சமுரா, அதாவது இது அவரது உடலின் ஒரு பகுதியாகவே இருந்தது, வெளியில் இருந்து ஒட்டப்பட்ட ஒன்றல்ல. கவனியுங்கள், ஷேக் அவர்கள், ஷேக் அரஃபாத் அவர்கள் அதனால்தான் ஏன் உடலில் புதைந்திருந்தது என்று சொன்னார்கள். உடலில் ஏன் புதைந்திருந்தது? ஒரு மறுக்களை போல, உடல் உறுப்பை போல புதைந்திருந்தது. காரணம், வெளியில் இருந்து ஒட்டப்பட்ட முத்திரை இல்ல, அது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த சிறப்பு அம்சங்களில் ஒன்று. இதை நன்காக புரிந்து கொள்ள வேண்டும். முத்திரை என்றால் எழுதிக் கொள்வதோ பச்சை கட்டிக் கொள்வதை பற்றி இங்கு பேசவில்லை. பிறப்பால் அல்லாஹ்வின் தூதருக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான் அந்த முத்திரை. இது அல்லாஹ் அவர்களே இருந்தது. சரி, அப்துல்லாஹ் இப்னு சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு சர்ஜிஸ் அவர்களை கவனியுங்கள். அப்துல்லாஹ் இப்னு சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வந்துள்ளது. கூறுகிறார்கள், நபி அவர்கள் தனது இடது தோள்பட்டையின் குறுந்தெலும்பிற்கு அருகில் மூடிய கைமுட்டையை போன்று திரண்டு இருந்த நபித்துவ முத்திரை நான் பார்த்தேன். அதில் மறுக்களை போன்ற மச்சங்கள் இருந்தன. பாருங்கள், மச்சம் எல்லாம் எங்க இருக்கும்? மேலும் இன்னொரு அறிவிப்பில் பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சில பெண் சஹாபியர்களும் கூட இந்த நபித்துவ முத்திரையை பார்த்துள்ளனர். உம்மு ஹாலித் பின்த் ஹாலித் பின் ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுமியாக இருந்தபோது தனது தந்தையுடன் நபி அவர்களிடம் வந்தார்கள். சரி, அவர் ஒரு மஞ்சள் நிற சட்டையை அணிந்திருந்தார்கள். நபி அவர்கள் அவரிடம் விளையாட்டாக, கவனிங்க, ஒரு சிறுமி, நபி அவர்கள் அவரிடம் விளையாட்டாக சன சன, அதாவது அபிசீனிய மொழியில் பார்த்தால் இது அழகாக இருக்கிறது ஏதோ விளையாட ஆரம்பிக்கிறார்கள். எதை வைத்து? நபி அவர்களின் முத்திரையை பார்த்து. நபி அவர்களின் முத்திரை வெளியே தெரிய அதை பார்த்தவுடன் விளையாட ஆரம்பிக்கிறார்கள், இது அழகாக இருக்கிறது என்று. அப்படி சொல்லும் பொழுது அப்போது அவர் நபிகளாரின் நபித்துவ முத்திரையை தொட்டு விளையாட தொடங்கினார் அந்த சிறுமி. அவரது தந்தை அவரை தடுத்த போது
நபிகளார் அவளை விட்டுவிடுங்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள்? அவளை விட்டு விடுங்கள் என்று கூறினார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் முஸ்னத் இமாம் முஸ்னத் அஹ்மதிலே நூலின் ரிம்ஸா அத்-தைமி அபூ ரிம்ஸா அத்-தைமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் செய்தியை பாருங்கள். இவர் மருத்துவத்தில் கவனியுங்கள், இந்த சஹாபி மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றவர். இந்த சஹாபி அபூ ரிம்ஸா அத்-தைமி என்பவர் மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றவர். சரி, என்ன இதனால்? இவர் நபிகளாரின் முதுகில் இருந்த அந்த முத்திரையை பார்த்தபோது, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு மருத்துவ குடும்பத்தைச் சேர்ந்தவன், உங்களது தோள்பட்டையில் இருக்கும் அதனை காட்டுங்கள், அது ஏதேனும் கட்டியாக இருந்தால் நான் அதை அறுத்து சரி செய்து விடுகிறேன் என்று கூறினார். சஹாபி நபி மீது அக்கறை இருக்கும் அல்லவா, நபியின் மீது பாசம் இருக்கும் அல்லவா, அல்லாஹ் தூதரே அதை என்னிடம் காட்டுங்கள், அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், நான் அறுத்து எடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தூதர் என்ன சொன்னார்கள்? அதுதான் இங்க விஷயம். தபீபுஹா அல்லதி ஹலகஹா, என்ன, இதனை படைத்தவனே இதன் மருத்துவன். அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள் அவருக்கு பதிலாக, அதாவது இதை எடுக்கக்கூடிய விஷயம் அல்ல, இதனை படைத்தவனே இதனின் மருத்துவன். மேலும் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, தபீபுஹா அல்லாஹ், அல்லாஹ்வே இதன் மருத்துவன் என்று கூறுகிறார்கள். இந்த முத்திரை அபூ ரிம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எண்ணியதை போன்று ஒரு நோயோ அல்லது சதை வளர்ச்சியோ அல்ல, மாறாக அது நபித்துவத்தின் முத்திரையாகும். நபிகளாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமானதும் அவரது நபித்துவத்தின் அத்தாட்சிகளில் ஒன்றாகும் என்று மார்க்கம் கூறுகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நபித்துவ முத்திரையில் சில வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததாக பலவீனமான மற்றும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நிறைய வந்துள்ளன. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லது சொல்லுங்கள் நீங்கள் உதவி செய்யப்படுவீர்கள் என்று அதில் எழுதப்பட்டிருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். இந்த அறிவிப்புகள் அனைத்தும் தவறானவை ஆகும். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதில் ஒரு விதியை கூறுகிறார்கள். என்ன விதி? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் யார்? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் உம்மத்தின் ஹதீஸ் கலையின் இமாம். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த உம்மத்தின் ஹதீஸ் கலையின் மாபெரும் இமாம் என்றால் அது யார்? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ். எப்போது மரணித்தார்கள்? அது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, அது இமாம் நவவி ஆளுக்கால, அதாவது 852 ஹாஃபிஸ் இப்னு ஹஜர். சரி, கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் இங்கு முக்கியமான ஒரு விதியை சொல்கிறார்கள். என்னவென்றால், நபிகளாரின் முதுகில் இருந்த முத்திரையில் ஏதேனும் எழுதப்பட்டிருந்தது என்று எந்த ஹதீஸ் வந்தாலும் அது ஆதாரபூர்வமானதல்ல. நபிகளார் அவர்களுடைய முத்திரையில் ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வந்த எந்த ஹதீஸும் ஆதாரபூர்வமானதல்ல. சில அறிவிப்பாளர்கள் நபி அவர்களின் கையில் அணிந்திருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பொறிக்கப்பட்டிருந்த முத்திரை, அந்த முத்திரை மோதிரத்திற்கும் முதுகில் இருந்த நபித்துவ முத்திரைக்கும் இடையே குழம்பிக் கொண்டார்கள் என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதனால் தான் முதுகில் இருந்த நபித்துவ முத்திரை எழுத்துக்கள் இருந்தால் அவர்கள் தவறாக எண்ணிக்கொண்டார்கள். உண்மையை சொன்னால் அதில் எந்த விதமான ஒரு எழுத்தும் எழுதப்படவில்லை. அது வெறும் அல்லாஹ்வின் தூதரின் பிரத்யேக தனியாக தெரியக்கூடிய ஒரு நபித்துவ முத்திரை. அதே அந்த முத்திரையை தான் பஹீரா என்ன சொன்னார்கள்? இந்த முத்திரை கொண்டு நான் இந்த சிறுவரை நான் அறிந்து கொண்டேன். சரி, இதோடு அல்ஹம்துலில்லாஹ் நபித்துவ முத்திரையுடைய தலைப்பு முடிந்தது. அடுத்து மிக முக்கியமான தலைப்பு, நபி அவர்களுடைய சிறு வயதில் நடந்த விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், வேதக்காரர்கள், வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், யூதர்கள் நபிகளாரின் பண்புகளை அறிந்திருந்தது. மிக முக்கியமான தலைப்பு. அல்லாஹ்வின் அடியார்களே, முன்னர் நாம் கூறியபடி ஷரஃபாத் சொல்கிறார்கள், பஹீரா பாதிரியார் குறித்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி, பாதிரியார்களும் யூத அறிஞர்களும் நபிகளாரின் பண்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது காலத்தையும் முன்கூட்டி அறிந்திருந்தார்கள். நான் இப்போது படிக்கக்கூடிய இந்த அறிவிப்புகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். இப்ப எந்த அளவிற்கு சத்தியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க எந்த அளவிற்கு வினாபடியான ஒரு அசத்தியத்துல, ஒரு திமிரிலும்
ஒரு பெருமையிலும் ஒரு கிபரிலும் இவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், ஒரு நபி வருவதை முன்கூட்டி அறிந்த பின்பும், வருவார் என்று தெரிந்த பின்பும் அந்த நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ். எடுத்துக்காட்டாக தமிழகத்திலிருந்து நபி வரலன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னுவோமா? தமிழ்நாட்டிலிருந்து நபி வரல, இந்தியாவிலிருந்து நபி வரல, திராவிடத்திலிருந்து நபி வரல, ஆரியத்திலிருந்து நபி வரல, எங்க சமூகத்துல வரணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட இந்த இனவெறி, மொழி வெறி, வெறி எந்த வெறியாக இருக்கட்டும், இனவெறி, மொழிவெறி, நிறவெறி, பொருளாதார வெறி, அல்லாஹ் இதை அனைத்தையும் தவிடுபொடி ஆக்கினதுதான் என்ன? இஸ்லாம். இங்கு ஒன்னே ஒண்ணுதான். இங்கு ஏற்ற தாழ்வு என்பது எதுவும் இல்லை. இங்கு ஒன்னே ஒன்று இருக்கிறது. அல்லாஹிற்கு, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு ஆக நெருங்கியவர்கள் யார்? இந்த கேள்வி இருக்கு, இந்த கேள்வி இருக்கின்றது. சரி, என்ன அளவுகோல்? என்ன அளவுகோல்? காசு பணம் வைத்திருந்தால் அல்லாஹ்வை நெருங்கி விடலாமா? சரி, காசு பணம் இல்லை என்றால் அல்லாஹ்விடம் நெருங்கி விடுவாரா? எப்ப பார்த்தாலுமே இதே கேட்கிறோம். காசு பணம் வச்சிருக்கவங்களே கெட்டவங்க அப்படியா? ஏன் இப்ப பார்த்தாலும் இதே கேட்கிறோம்? காசு பணம் இல்லாதவங்க நல்லவங்க அப்படியா? இந்த மாதிரி தான் இருக்கா ரூலிங். ஏன்னா காசு பணம் இருந்தா கெட்டவங்க, காசு பணம் இருந்தா நல்லவங்க. எங்க இது வந்துச்சு இது? எத்தனை மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜக்காத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய தக்குவாதாரிகள். இங்கு ஒன்றே ஒன்றுதான் தக்குவா. அல்லாஹை ஆக அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ்விடம் ஆக கண்ணியத்தை பெற்றவர்கள். இது மட்டும்தான் இஸ்லாம். விஷயத்திற்கு வருவோம். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், தெளிவாக மேலும் அவர்கள் தங்களது வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். என்னது? அவர்கள் வேதங்களில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களில் வேதங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குர்ஆன் மற்றும் சுன்னாவிலிருந்து இதற்கே ஏன் நம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எத்தனை ஆதாரங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. எடுத்துக்காட்டாக பாருங்கள், சூரத்துல் பக்ராவிலே இந்த வசனத்தை பாருங்கள். வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லாஹி முஸத்திகுன் லிமா மஅஹும் வகானூ மின் قبل يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا كفروا به فلعنة الله على الكافرين. தங்களிடம் உள்ளதை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு வேதம் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது, கவனியுங்கள், ஏற்கனவே இருந்த ஒரு வேதத்தை மெய்ப்பிக்கக்கூடிய இன்னொரு வேதம் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் வந்தபோது அவர்கள் இதற்கு முன்னர் நிராகரிப்போருக்கு எதிராக இவரை கொண்டு வெற்றி தேடிக்கொண்டிருந்தனர். வருவார் வருவார், ஒரு நபி வருவார், எங்களுக்கு காலம் பிறக்கும், எங்களுக்கு விதி மாறும், நாங்கள் வெற்றி அடைவோம், ஒரு நபி வருவார் என்றெல்லாம் பினாத்தி கொண்டிருந்தார்கள் நபி வருவதற்கு முன்னால். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அவர்களிடம் வந்தபோது, இன்னும் தாங்கள் நன்கறிந்த அந்த நபி வந்தபோது அவர்கள் அவரை நிராகரித்தனர். சூரா பக்கரா பாருங்கள். எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு ஒரு நபி வருவார் என்பதை பேசிக் கொண்டிருந்தவர்கள் அந்த நபி வந்ததற்கு பிறகு கிபர், மறுப்பு. மேலும் நபி அவர்கள் வெளிப்படுவார்கள் என்பதை யூதர்கள் அறிந்திருந்தார்கள். மேலும் அவர் உண்மையானவர் என்றும் அவரது பெயர் அஹ்மத் என்றும் அவர் தங்களிடம் உள்ள தௌராத் மற்றும் இன்ஜீலில் குறிப்பிடப்பட்டுள்ளார் என்பதையும் அறிந்துள்ளார்கள். ஆனால் அவர் தங்களுடைய சமுதாயத்திலிருந்தே வெளிப்படுவார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதோ பாருங்க, இதுதான் எங்கிருந்த அவர் சமுதாயம்? பனு இஸ்ராயேலர். பனு இஸ்ராயேலர்களிலிருந்து அவர் வெளிப்பட வேண்டும் என்று அவர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள். எனவே ஆனால் அல்லாஹ் தூதர் எங்கிருந்து வந்தார்கள்? அவர் அரபியர்களிடம் இருந்து, பனு ஹாஷிம் குலத்தில் இருந்து வெளிப்பட்ட போது அவர்கள் அவரை நன்கு அறிந்திருந்தும் அவர்களை நிராகரித்தார்கள். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே.
எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை, எப்பேற்பட்ட ஒரு குலவெறி, ஒரு இனவெறி. லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் இது குறித்து அல்லாஹ் கூறுகிறான், வஜஹது பிஹா வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும் ظுல்மன் வஉலுவா. இந்த வசனம் உலமாக்கள் இதுக்கும் சொல்கிறார்கள் என்றால், அவரின் உள்ளங்கள் அதை உறுதியாக நம்பி இருந்தும் அநீதியாகவும் பெருமை அடித்தும் அவர்கள் அதனை நிராகரித்தார்கள். உள்ளங்கள் நம்பி இருந்தது, ஆனால் பெருமையின் காரணமாக வஜஹது பிஹா லாக்கின் வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும், அவர்கள் உள்ளங்களை நம்பி இருந்தது. இது உண்மை. சஹீஹ் புகாரில் கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது, கவனியுங்கள். யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபியே, நிச்சயமாக நாம் உம்மை ஒரு சாட்சியாளராகவும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிப்பாகவும் அனுப்பியுள்ளோம் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதும் போது இது தௌராத்திலும் இவ்வாறுதான் உள்ளது என்று கூறுவார்களாம். இதே வசனம், இதே போல அந்த பொருள் தௌராத்தில் உள்ளது என்று கூறுவார்களாம். இன்னும் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, வசனங்களை பாருங்கள், இந்த ஹதீஸ்களை பாருங்கள். யா அய்யுஹன் நபி, நபியே, நாம் உம்மை சாட்சியாளராகவும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிப்பவர்களாகவும் உம்மீன்களுக்கு, அதாவது எழுத படிக்க தெரியாத அரபியர்களுக்கு அரணாகவும் அனுப்பியுள்ளோம். நீர் எனது அடியாரும் தூதருமாவீர். நாம் உமக்கு அல் முத்தவக்கில், அதாவது என் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டுபவர் என்று பெயரிட்டுள்ளேன். நீர் கடினமானவரோ முரட்டுத்தனமானவரோ கடைவீதிகளில் சப்தமிட்டு பேசுபவரோ அல்ல. நீர் தீமைக்கு தீமையால் பதிலளிக்க மாட்டீர், மாறாக மன்னிப்பீர், பொறுத்துக் கொள்வீர். வளைந்து போன இந்த மார்க்கத்தை மனிதர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் அளவுக்கு நிலைநாட்டாத வரை நான் உன்னை கைப்பற்ற மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் வளைந்து போன இந்த மக்கள் மறுபடியும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தாரகத்தை மறுபடியும் சொல்லி அதை செயல்படுத்தி இதை நிலைநாட்டாத வரை நான் உன்னை கைப்பற்ற மாட்டேன். ஆம், அல்லாஹ் எப்போது கைப்பற்றினான் அந்த நபியை? அந்த நபி செம்மையாக சீரும் சிறப்பமாக அந்த நபித்துவத்தை 23 வருட காலம் சிறப்பான ஒரு நபித்துவத்தை, ஆக சிறந்த ஒரு சீர்திருத்தம். இந்த சமூகம் இங்க எல்லாம் பாருங்க, அல்லாஹ் நடிகார்கள் கட்சி மாறினால் சீர்திருத்தம் நடந்துரும். இவரு போயிட்டு அவரு வந்தா சீர்திருத்தம் நடந்துரும். இல்லை, இந்த மானுடத்தில் சீர்திருத்தை நடத்தி காண்பித்த ஒரு மனிதர் என்று சொன்னால் அது நபி அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு நம்மளுக்கு இதை தான் சொல்கிறது. இதை காஃபிர்கள் முதற்கொண்டு இதை மறுக்க முடியாது. ஒரு சமுதாயத்தை ஒன்றும், அதாவது வடிகேட்டில் இருந்த ஒரு சமுதாயத்தை, ஒரு சமூகத்தை மாபெரும் இந்த பூமியின் முன்னணி மனிதர்களாக மாற்றின பங்கு யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதருக்கு இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோரையும் ஒற்றை வரிசையில் சஹாபாக்கள் என்ற ஒரு மாபெரும் ஒரு தர்பியத்தை வழங்கி ஒரு சமூகத்தை உருவாக்கி எல்லாவற்றுக்கும், மனித குலத்திற்கான எல்லாவற்றுக்குமான தீர்வை அங்கு அதில் தந்து இன்று வரை அந்த மார்க்கம் இருக்கிறது என்றால் இது அல்லவா சீர்திருத்தம்? வேறு எது சீர்திருத்தம்? கட்சி மாறி பேனர் வச்சுக்கிட்டா சீர்திருத்தம் ஆயிடுவோமா? நம்ம பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தா அந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு பேனர், அதுல ஒரு போட்டோ, அது ஒரு பேரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா 5 பேனர்ல ஒரு பேர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வெவ்வேறு விதமாக. இதில் எப்படி சீர்திருத்தம் அடைவீர்கள்? சீர்திருத்தம் என்பது கொள்கையின் மூலயமாக, தௌஹீதின் மூலயமாக. அல்லாஹ்வின் அடியார்களே, நபி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் சீர்திருத்தம் என்றால் என்ன என்பதை நம்மால் அறிய முடியும். மேலும் பாருங்கள், இதற்கு ஆதாரமாக சல்மான் அல் ஃபாரிசி அவரின் கதையும் உள்ளது. அவர் சத்தியத்தை தேடி பல யூதர்கள், கவனிங்கள், சல்மான் அல் ஃபாரிசி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் சஹாபி. இந்த ரூட், இந்த இதுல இருந்து வந்தவர்கள் பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள் சல்மான் அல் ஃபாரிசி. அந்த பாரசீகத்தில் இருந்த பெரும் ஒரு சஹாபி என்றால் அது யார்? சல்மான். கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் சத்தியத்தை தேடி பல யூத அறிஞர்களிடமும் பாதிரியாரும் கேட்டு வந்தார்கள். சத்தியம் எனக்கு தெரிய வேண்டும், சத்தியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல யூத அறிஞர்களிடமும் பாதிரியாரிடம் கேட்டு வந்தார்கள். அப்போது அவர்கள் அவரிடம் ஒரு நபி வெளிப்படுவார் என்றும், அப்போது பல யூத அறிஞர்களிடமும் பாதிரியாரிடம் கேட்டு வந்தார்கள். அப்போது அவர்கள் அவரிடம் ஒரு நபி வெளிப்படுவார் என்றும் அவரது அடையாளங்களில் ஒன்று
அவர் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார், ஆனால் தர்ம பொருள்களை சதக்காவை உண்ண மாட்டார். அதாவது மக்களின் ஜக்காத்தை அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார், ஆனால் மக்களுடைய ஜக்காத்தை என்ன செய்ய மாட்டார், உண்ண மாட்டார். மேலும் அவரது முதுகில் நபித்துவ முத்திரை இருக்கும் என்று கூறினார்கள். அவரது முழுமையான கதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரும். மேலும் அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான், பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப மின் قبلهم به يؤمنون وإذا يتلى عليهم قالوا آمنا به إنه الحق من ربنا إنا كنا من قبله مسلمين. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், இதற்கு முன்னர் நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ கவனியுங்கள், அவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். இது அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் போது நாங்கள் இதன் மீது நம்பிக்கை கொண்டோம், நிச்சயமாக இது எங்கள் இறைவனிடமிருந்து வந்த சத்தியமாகும், இதற்கு முன்னரே நாங்கள் முஸ்லிம்களாக இறைவனுக்கு கீழ்ப்படிந்ததாக இருந்தோம் என்று கூறுவார்கள். ஆனால் மறுத்து வழிகேட்டு சென்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் பாருங்கள், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வ ஹும் யஅலமூன். சூரா பக்ராவிலே இந்த வசனத்தை பாருங்கள். நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அவரை நபியை தங்களது சொந்த மகன்களை அறிவதை போல அறிவார்கள். யார் அறிவார்கள்? இந்த வேதக்காரர்கள் தனது சொந்த மகன்களை அறிவதை விட அறிவதை போல யாரை அறிந்து கொள்வார்கள்? நபியை அறிந்து கொள்வார்கள். அவர்களில் ஒரு பிரிவினர் உண்மையை அறிந்திருந்தும் அதனை மறுக்கின்றனர். அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே எத்தனை விஷயங்கள் இது பற்றி வேதக்காரர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சில பேருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிவதில்லை. வேதக்காரர்கள் இந்த நபி கிறிஸ்தவர்கள் யூதர்கள் யார், அவர்கள் வரலாறு என்ன, அவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் யார்? அவர்கள் அல்லாஹ் வேதத்தை கொடுத்து நபியை கொடுத்து இஸ்லாத்தை தௌஹீதிலே நிலைத்திருங்கள் என்று நமக்கு எவ்வாறு நம் நபியின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டதோ அதே போல அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலத்தில் இருந்தவர்கள். எப்போது நபி முகமது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டார்களோ அதிலிருந்து எல்லா நபியுடைய வாழ்க்கை மார்க்கம் ஷரியத்தும் இல்லாமலாகி நபி அவர்களின் மார்க்கம் தான் நிலைநிறுத்தப்பட்ட மார்க்கம் ஷரியா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் இந்த வசனத்தை பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி இதா யுத்லா அலைஹிம் யഖிரூன லில் அத்கானி சுஜ்ஜதா. நிச்சயமாக இதற்கு முன்னர் ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் இது அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் போது முகங்குப்புற விழுந்து சஜ்தா செய்கிறார்கள். மேலும் வயகூலூன சுப்ஹான ரப்பினா இன் கான வஅது ரப்பினா லமஃஊலா. மேலும் சொல்வார்களாம், மேலும் எங்கள் இறைவன் மிகவும் தூய்மையானவன், எங்கள் இறைவனின் வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறப்படக்கூடியது. எல்லாம் பேசிவிட்டு வாக்குறுதி நிறைவேறினதற்கு பிறகு அந்த நபியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மேலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், யார் இந்த விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். நாம் அதாவது சூரத்துல் அஅராஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், கவனியுங்கள், அல்லதீன யத்தபிஊன الرسூலன் நபியில் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கர். இந்த வசனத்தை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, யார் உம்மியான நபியாகிய தூதரை பின்பற்றுகிறார்களோ இவர் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். கிறிஸ்தவர்கள் யூதர்களால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, தெளிவாக ஒரு நபி வந்தார்கள், ஒரு நபி வருவார்கள், அந்த நபியின் மூலமாக மார்க்கம் நிலைநிறுத்தப்படும் என்பதை தெளிவாக தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவர்களுக்கெல்லாம் தெளிவான படிப்பினை இருக்கத்தான் செய்தது. இது இருக்கின்றது என்பதை எது நமக்கு உறுதிப்படுத்துகிறது? குர்ஆன். இதை மறந்து விடாதீர்கள். இதை குர்ஆன் உறுதிப்படுத்துகிறது. குர்ஆனுடைய இந்த வசனங்களை எடுத்து பாருங்கள். சூரத்துல் அஅராஃபிலே 157வது வசனம். இருந்தும் என்ன ஆகிறது? அடுத்த தலைப்பிற்குள் செல்வோம். யூதர்கள் நபிகளாரின் பண்புகளை அறிந்திருந்ததற்கான எடுத்துக்காட்டுகள். சுப்ஹானல்லாஹ். இந்த சம்பவங்கள் தான் இன்று நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அதாவது யூதர்களுடன் நடந்த அந்த உரையாடல்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, யூதர்கள் நபிகளாரின் பண்புகளை அறிந்திருந்ததற்கான சான்றுகளில் ஒன்று இமாம் அஹ்மதின் முஸ்னதில் வந்துள்ள ஒரு செய்தி. ஒரு கிராமவாசி வியாபாரத்திற்காக மதீனாவிற்கு வந்தார்கள்.
வியாபாரம் முடிந்ததும் என்ன சொன்னார்கள் என்றால், நான் இந்த மனிதரை சந்தித்து அவரிடம் செவியேற்பேன் என்று கூறுகிறார். பாருங்கள், யூதர்கள் முன்னாடியே தெரியும் நபி அவர்கள் வரப்போகிறார் என்பதை அறிந்திருந்தார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டது. வந்ததற்கு பிறகு வியாபாரத்திற்கு மதீனாவிற்கு வருகிறார் ஒரு யூதர், ஒரு வியாபாரி. வியாபாரத்தை முடித்துவிட்டு நான் அந்த நபியிடம் போய் செவியேற்க போகிறேன், நபி என்னதான் சொல்கிறார் என்பதை பார்க்க போகிறேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் மற்றும் உமர் ஆகியோருடன் நடந்து வருவதை கண்டேன். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இந்த செய்திகள் எல்லாம் நபி அவர்கள் வளர்ந்த விஷயம் நபியாக பின்னால் இருந்தாலும் இப்போது நாம் எதை பற்றி பார்க்கணும் என்றால், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இவர்கள் எல்லாம் நபி அவர்கள் வந்ததை முன்கூட்டி அறிந்திருந்தார் என்ற அந்த கோட்டில் நாம் பார்க்க வேண்டும். இந்த சம்பவங்களை என்னவென்றால் கவனியுங்கள். நான் அவர்களை பின்தொடர்ந்தேன். அவர்கள் தௌராத்தை விரித்து படித்துக் கொண்டிருந்த ஒரு யூதரிடம் வந்தார்கள். கவனியுங்கள், ஒரு சம்பவம். இது உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. மதீனாவில் யூதர்கள் இருந்தார்களா அல்லவா? மதீனாவில் யூதர்கள் இருந்தார்களா? யூதர்கள் இருந்தார்கள். மதீனாவில் யூதர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் வருகைக்கு பிறகும் என்ன செய்தார்கள்? யூதர்கள் இருந்தார்கள். அந்த யூதர்களில் ஒருவன் தன்னுடைய மகன் மரணப்படுக்கையில் இருக்கிறார். கவனியுங்கள், ஒரு யூதனின் மகன் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த மகனின் தந்தை தௌராத்தின் வேதத்திலிருந்து சிலத்தை எடுத்து அதை ஓதி அவர் ஆறுதல் பெற்றுக் கொண்டிருக்கிறார். மகன் மரணப்படுக்கையில் இருக்கிறார். கவனிங்கள், இதுதான் இந்த சம்பவம். மகன் மரணப்படுக்கையில் இருக்க தந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தௌராத்திலிருந்து ஒரு சில இதை ஓதி ஆறுதல் தேடிக் கொண்டிருக்கிறார். அப்போது உள்ளே வருகிறார்கள் யார்? நபி அவர்கள். நபி அவர்கள் அப்போது உள்ளே வந்து என்ன கேட்கிறார்கள்? கவனியுங்கள். அப்போது நபி அவர்கள் அவர்களிடம், யார்? அந்த தந்தையிடம், தௌராத்தை அருளியவனின் மீது சத்தியமாக நான் உன்னிடம் கேட்கிறேன், எனது பண்பையும் நான் வெளிப்படும் இடத்தையும் உனது வேதத்தில் நீ காணவில்லையா? யார் கேட்கிறார்? நபி அவர்கள். அங்கு யூதர்கள் அப்போது அங்கு இருந்தார்கள். நபி அவர்கள் யாராக இருந்தாலும், யூதனாக இருந்தாலும் அல்லது யாராக இருந்தாலும், உடல் நலம் இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? நபி அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர் என்ன செய்வார்கள்? சென்று போய் பார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அந்த தகப்பன் அந்த தந்தையிடம் கேட்கிறார்கள், தௌராத்தை ஓதிக்கொண்டிருப்பவரிடம் கேட்கிறார்கள், நீ நான் வருவேன் என்பதையும் என்னுடைய இடத்தை நீ அறியவில்லையா? ஒரு நபியை வருவேன் அறியவில்லையா கேட்டதற்கு அதற்கு அந்த யூதன் என்ன பதிலளித்தார்கள்? இல்லை என்று பதிலளித்தார். என்னது? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பதிலளிக்கிறார். உடனே மரணப்படுக்கையில் இருந்த அவரது மகன் எழுந்து, அவருடைய மகன் எழுந்து, ஆம், தௌராத்தை அருளியவன் மீது சத்தியமாக நாங்கள் எங்கள் வேதத்தில் உள்ளது, எங்கள் வேதத்தில் உங்களது பண்பையும் நீங்கள் வெளிப்படும் இடத்தையும் நாங்கள் காண்கிறோம். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறிவிட்டார்கள். மறுத்தது தந்தை, ஒத்துக்கொண்டது யார்? மரணப்படுக்கையில் இருக்கும் மகன். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்கள். சாட்சி கூறி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். தந்தை இல்லை என்று மறுக்க மகன் எந்திரித்து, ஆம், இதைத்தான் நாங்கள் ஓதுகிறோம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் ஓதுகிறோம் என்று தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் அடியார்களே, எப்பேற்பட்ட ஒரு சீர்கேடு! சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு கை சேதம்! ஒரு நபியை வருவார்கள் என்பதையெல்லாம் அறிந்தும் அந்த நபியை மறுக்கிறார்கள் என்றால். மேலும் இன்னொரு செய்தியை பாருங்கள். நபி அவர்கள் தௌராத் மற்றும் இஞ்சிலை படிக்கும் யூதரிடம், நான் நபியாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கு அவர் கூறுகிறார், இன்னொரு யூதர், ஆம், நாங்கள் உங்களது பண்பையும் நீங்கள் வெளிப்படும் இடத்தையும் நாங்கள் காண்கிறோம். நீங்கள் வெளிப்பட்ட போது அது எங்களிலிருந்தே இருக்கும் என்று நாங்கள் ஆதரவு வைத்தோம். உங்களை பார்த்தபோது நீங்கள் அவர் அல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எப்படி? ஆமா, எங்களுக்கு நபி வருவார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருந்தான் இருந்தோம். ஆனால் அது எங்களிலிருந்து வருவார்கள் என்று நாங்கள் காத்திருந்தோம். உங்களை பார்த்ததற்கு பிறகு அது நீங்கள் இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏனெனில் நீங்கள் எங்களிலிருந்து வந்தவர்கள் அல்ல, நீங்கள் அரபியர்.
நீங்கள் அரபியர், நீங்கள் பனு இஸ்ரவேலிலிருந்து நீங்கள் வந்தவராக இல்லை, நீங்கள் அரபியராக இருக்கிறீர்கள் என்பதை சொல்லி மறுத்தவர்கள் தான் இந்த வேதக்காரர்கள். எவ்வளவு பெரிய ஒரு கிபுர். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள் பாருங்கள். இது மட்டுமல்ல, நாங்கள் உங்களை பார்த்தபோது நீங்கள் அவர் அல்ல என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னதற்கு நபிகளார் அவர்கள் ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் மிக மிக முக்கியமான பதில். அந்த யூதன் சொன்ன பதில் என்ன பதில்? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சம்பவத்தை? எதனால் என்னை பார்த்தவுடன் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னீர்கள்? வருவாம் நபி வருவார்கள் என்று அறிந்த நீங்கள் எங்கிலிருந்து வருவார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் உங்களை பார்த்தவுடன் நீங்கள் அவர் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்பதற்கு ஏன் என்று கேட்கிறார் நபி அவர்கள். அதற்கு பதில் சொல்கிறார்கள், ஏனெனில் அந்த யூதன் சொல்கிறான், அவருடைய சமுதாயத்தில் 70,000 பேர் எவ்வித கேள்வி கணக்குமின்றி சொர்க்கம் நுழைவார்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். அல்லாஹ் நடிகார்கள், இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டோம். கிதாபு தௌஹீதிலே நாம் படிச்ச ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் இது? ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன் வலா யக்தவூன் வலா யததையரூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். யார் தனக்குத்தானே எனக்கு ருக்கியா செய்து தாங்கள், எனக்கு ருக்கியா செய்யுங்கள், எனக்கு ருக்கியா செய்யுங்கள் என்று கேட்காமல் இருக்கிறார். யார் சகுனம் பார்க்காமல் இருக்கிறார், லா யததையரூன், சகுனம், தயிர், பறவை சகுனம், பறவை வந்தால் போனால் பறவை சகுனம். யார் கேஸ்ட்ரேஷன், நெருப்பால் சூடு போட்டு அந்த மருத்துவம், நெருப்பால் சூடு போட்டு செய்யக்கூடிய அந்த மருத்துவம், இதை மூன்றையும் செய்யாமல் இருக்கிறாரோ, அல்லாஹ்வின் மீது தவக்குலை வைத்தவராக இருக்கிறாரோ, இதை மூன்றும் செய்யாமல் அல்லாஹ்வின் மீது தவக்குலை வைத்தவராக இருக்கிறாரோ, அவர் அந்த 70,000 பேர் சொர்க்கத்தில், இப்படி இருக்கக்கூடியவர்கள் 70,000 பேர் சொர்க்கத்தில் எந்த கேள்வி கணக்குமின்றி உள்ளே நுழைவார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தானே. இந்த சம்பவத்தை ஒரு யூதன் குறிப்பிடுகிறான். அவர்களுடைய தௌராத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக அந்த யூதன் குறிப்பிடுகிறார். என்ன தெரியுமா? இதில் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்கிறார், அவருடைய சமுதாயத்தில், அதாவது அந்த நபியாக வரக்கூடிய ஒரு சமுதாயத்தில் 70,000 பேர் எவ்வித கேள்வி கணக்கு சொர்க்கம் நுழைவாங்க என்று எழுதப்பட்ட பேர் நாங்கள் காண்கிறோம். ஆனால் உங்களிடம் மிகவும் மிகவும் அற்பமான மனிதர்கள் தானே இருக்கிறார்கள். யார் சொல்கிறார்? அந்த யூதன். 70,000 பேர் என்று போடப்பட்டுள்ளது எங்களுடைய நூலில். நீங்கள் என்ன 5 பேர் 10 பேர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன நபின்றீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். எப்பேற்பட்ட இது பாருங்க அல்லாஹ்வின் அடியார்களே. எப்படியெல்லாம் நபி அவர்களை உதாசீனப்படுத்துகிறார்கள், எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தை எந்த வழியிலெல்லாம் புறக்கணிக்க முடியும் என்பதை எவ்வாறு கையாளுகிறார் என்பதை பாருங்கள். அதற்கு நபி அவர்கள் விட்டார்களா? நபி அவர்கள் பதில் அளித்தார்கள். அந்த பதில் தான் வரலாற்று சிறப்புமிக்க பதில். என்ன பதில் அளித்தார்கள் பாருங்கள். அவர் சொல்கிறார்கள் அல்லவா, நாங்கள் ஆனால் உங்களிடம் மிகச் சிலரை தவிர வேறு எவரையும் நாங்கள். அப்போது நபிகளார் சொன்னார்கள், நிச்சயமாக எனது சமுதாயம் 70,000 விடவும் மேலும் பல 70,000 விடவும் அதிகமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் என்று கூறுகிறார்கள். எண்ணிக்கை கொண்டா ஒரு நபியை உதாசீனப்படுத்துகிறீர்கள்? பின்பற்றுவோர் எண்ணிக்கை கொண்டா? இதற்கெல்லாம் எப்போதோ தர்பியா செய்தவர்கள் தான் நபி. என்ன செய்தார்கள்? என்ன சொன்னார்கள்? சில நபிகள் பின்னால் ஒருவர் அல்லது 2 பேர் தான் பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். இன்னும் சில போனால் சில நபி யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த நபியை பின்பற்றினவர்கள். எண்ணிக்கை கொண்டு சத்தியத்தை ஒருபோதும் அளவிட முடியாது அல்லாஹ்வின் அடியார்களே. சத்தியம் என்பது எண்ணிக்கை கொண்டு அல்ல. இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கூட்டம் அதிகமாக இருக்கு, கூட்டத்தை அதிகமாக காட்டிவிட்டால் நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அவரை விட முட்டாள் யாராக இருக்க முடியும்? எண்ணிக்கை கொண்டு சத்தியம் ஒருபோதும் அளவிடப்படாது. சத்தியத்தை கொண்டுதான் அளவிடப்பட வேண்டும். குர்ஆனும் சுன்னாவை கொண்டுதான் அளவிடப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக.
மேலும் அல்லாஹ்வின் அடியார் நபி அவர்கள் இவ்வாறு தான், நபி அவர்களின் சுபாவம் இப்படிதான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று கூறி அவர்கள் உண்மையை ஒப்புக்கொள்ள செய்வார்கள். அவர்களுக்கு எதிராக ஆதாரங்களை நிலைநின்றார். முக்கியமாக யாரிடம்? யூதர்களிடம். அவர்கள் உண்மையை ஒப்புக்கொள்ள செய்வார்கள், ஆதாரங்களை நிலைநிறுத்துவார்கள், அவர்களுக்கு எதிராக ஆதாரங்களை நிலைநிறுத்துவார்கள். மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் என் பண்புகளை உங்கள் வேதங்களில் காண்கிறீர்களே என்று அவரிடம் கூறுவார்கள். அவ்வாறு இருந்தும் அவர்கள் பெரும்பாலானோர் அவரை நிராகரிக்கவே செய்தனர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நபி அவர்களுடைய தாவா. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதோட வரிசையில் மிக முக்கியமான இன்னொரு கதை, அப்துல்லாஹ் இப்னு சலாம். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த தலைப்பு முடிந்து விட்டது. நபிகளாரை அறிந்த அந்த முன்கூட்டி அறிந்ததை. இப்போது அடுத்தது அப்துல்லாஹ் இப்னு சலாம். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு கதை. மாஷா அல்லாஹ், கவனியுங்கள், பாப்போம். இப்போது யூதர்கள் நபிகளாரின் பண்புகளை அறிந்ததற்கான மிக தெளிவான உதாரணங்களில் ஒன்றுதான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களின் கதையாகும். சஹாபாக்கள் பேர்களை எழுதி கொள்ளுங்கள், வெறுமனே அப்படியே கையை கட்டி உட்காராதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு இந்த வரலாற்றில் இந்த டைம்லைன் ரொம்பவும் முக்கியம். இப்போது நாம் பார்த்தது நபி அவர்களுடைய அந்த முன் வாழ்க்கையை பற்றி அல்ல, யூதர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதற்கான தலைப்பு. அதனால்தான் இந்த செய்திகளை எல்லாம் பார்த்தோம். சரி, இந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்பவர் யார்? யூதர்கள் நபிகளாரின் பண்புகளை அறிந்ததற்கான மிக தெளிவான ஆதாரங்கள் ஒன்று அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற ஒரு சஹாபி. சரி, இவர் யார்? அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த சம்பவத்தை கேளுங்கள். நபி அவர்கள் மதீனாவில் உள்ள யூதர்கள் ஆலயத்திற்கு சென்றார்கள். யார்? நபி அவர்கள் மதீனாவில் உள்ள யூதர்களின் ஆலயத்திற்கு உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று அங்கு அவர்களிடம், யூத சமூகமே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சி கூறும் 12 நபர்களை எனக்கு காட்டுங்கள். அவ்வாறு செய்தால் வானத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு யூதரின் மீதும் உள்ள அல்லாஹ்வின் கோபத்தை அவன் நீக்கிவிடுவான். அல்லாஹ் அவனது கோபத்தை நீக்கிடுவான் என்று. அதாவது அரூனி இஸ்னை அஷர ரஜுலன் யஷ்ஹதூன அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் யஹுத்துல்லாஹ் அன் குல்லி யஹூதி தஹ்த அதீம் ஸமா அல் கதப் அல்லதி கதப அலைஹிம். என்னானது? காட்டினார்களா? ஆனால் அவர்கள் எந்தவித பதிலும் அளிக்காமல் அமைதியாக இருந்தார்கள். உள்ளே செல்கிறார்கள், ஆலயத்திற்கு சென்று அவரிடமே இதை பேசுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய 12 யூதனை காப்பீங்கள், அல்லாஹ் உங்கள் மீது இந்த கோபத்தை நீக்குவான் என்று கூறுகிறார்கள். என்ன பதில் வந்தது எதிர்ப்புறத்தில் இருந்து? ஒரு பதிலும் அல்ல, ஒரு பதிலும் அல்ல. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் மறுக்கிறீர்களா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் நம்பிக்கை கொண்டாலும் சரி அல்லது பொய்ப்பித்தாலும் சரி, நான் தான் அல் ஹாஷிர், நான் தான் அல் ஹாஷிர். மக்கள் அதாவது என்ன ஹாஷிர் என்றால் என்ன? என் பாதங்களுக்கு பின்னால் ஒன்று திரட்டப்படுவார்கள். நான் தான் அல் ஆகிப், எனக்கு பின் வேறு நபி இல்லை, நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி. இவ்வாறு கூறிவிட்டு நபிகளார் திரும்பி சென்றார்கள். கவனியுங்கள், சம்பவம் இன்னும் முடியவில்லை. வந்தார்கள், கேட்டார்கள், 12 பேரை காமிங்கள் என்றார்கள். அமைதி. நபி அவர்கள் உபதேசித்து வெளியே சென்று விட்டார்கள். நீங்கள் என்ன மறுத்தாலும் சரி மறுக்கவில்லை சரி, நான் தான் நபி. இப்பேற்பட்ட ஒரு அழைப்பு பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அவர்கள் ஆலயத்திற்கே சென்று இதை அழைக்கிறார்கள். நபி அவர்கள் அழைத்ததற்கு பிறகு திரும்பி செல்லும் போது ஒரு குரல், திரும்பி சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு பின்னால் இருந்த ஒருவர், முஹம்மதே நீங்கள் அப்படியே நில்லுங்கள் என்று கூறினார். பின்னர் அந்த மனிதர் யூதர்களை பார்த்து, யூத சமூகமே, உங்களில் என்னை எப்படிப்பட்ட மனிதராக நீங்கள் அறிவீர்கள்? ஒரு மனிதர் எந்திரித்து யூதர்களை பார்த்து கேட்கிறார், யூத சமூகமே, உங்களில் நீங்கள் என்னை எப்படிப்பட்ட மனிதராக அறிகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. யார் மீது சத்தியமாக? யார் மீது சத்தியமாக? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. முன்னால் வந்த யூதனும் கிறிஸ்தவனுமே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அப்போ குறைஷியர்கள் எல்லோரும் அறிந்திருந்தார்கள். ஆனால் இங்கு மக்களை ஏமாற்றுவது எப்படி? அல்லாஹே இல்ல, அல்லாஹ் அல்லாத வேற யாரையோ வணங்கிட்டு இருந்தாங்க.
இப்படி காட்டிதான் தர்கா வழிபாடுக்கு ஈஸியாக கதவை திறந்து விட்டார்கள். இங்கு நடந்ததுதான் 1400 வருடத்திற்கு முன்னாலும் நடந்தது என்பதை சொல்வதுதான் அல்லாஹ்வின் அடியார்களை இந்த தாவாவின் அழைப்பு பணியின் அடிப்படை புள்ளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை விட யார் அந்த மனிதர் சொல்கிறார், உங்களை விட அந்த யூதர்களை பார்த்து அல்லாஹ்வின் வேதத்தை அதிகம் அறிந்தவராக உங்களை விட மார்க்கத்தில் அந்த யூதர்கள் சொல்கிறார்கள். அவரை பார்த்து அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வல்லாஹி நீ உங்களை விட அல்லாஹ்வின் வேதத்தை அதிகம் அறிந்தவரோ உங்களை விட மார்க்கத்தில் அதிகம் விளக்கம் பெற்றவரோ எங்களில் யாரும் இருந்ததில்லை. உமது தந்தையோ உமது பாட்டனரை விட சிறந்தாராகவும் உங்களை நாங்கள் அறிவோம் என்கிறார்கள். அப்போது அவருக்கு ஒரு சொல்கிறார் அவரிடம், அப்படித்தானே என்னை நினைக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதராக இவரைத்தான் நீங்கள் உங்கள் தௌராத்தின் வேதத்தில் காண்கிறீர்கள் என்று நான் அல்லாஹ்வை கொண்டு சாட்சி கூறுகிறேன் என்றார்கள். இதை கேட்ட யூதர்கள், பொய்யனே, இதை கேட்ட யூதர்கள் இதற்கு முன்னால் என்ன அதை நாம் சொல்ல வேண்டாம், நபி அவர்கள் இதற்கு என்ன பதிலளிக்கிறார்? நபியும் அந்த சம்பவத்தில் நிற்கிறார்கள், அங்குதான் இருக்கிறார்கள். மக்களை பார்த்து கேட்கிறார்கள், என்னை எவ்வாறு நீங்கள் கண்டீர்கள் என்று. ஆஹா ஓஹோ என்று சொல்லி இருந்ததுக்கு பிறகு எந்த வேதத்தில் நீங்கள் ஒரு நபியை பற்றி முன்னறிவிப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த நபி யார்? இவர்தான் என்று நான் அல்லாஹ்வின் சாட்சியம் கூறுகிறேன் சொன்னதற்கு, அப்போது நபி சொன்னதற்கு என்ன சொல்கிறார்கள்? நீ பொய் சொல்கிறாய், நீ பொய் சொல்கிறீர்கள் என்று கூறி அவர் பேச்சை மறுத்து அவரை பற்றி தீய வார்த்தைகளை கூற ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், உங்களது கூற்று ஏற்றுக்கொள்ளப்படாதது. ஏனெனில் சிறிது நேரத்திற்கு முன்புதான் அவரை பற்றி இவ்வளவு நல்ல விதமாக புகழ்ந்து கூறினீர்கள். அவர் ஈமான் கொண்டவுடன் இப்போது அவரை பொய்ப்பிக்கிறீர்களே என்று கூறினார்கள். இந்த மனிதர் தான், இந்த சம்பவத்திற்கு உரிமையானவர் தான் யார்? அப்துல்லாஹ் இப்னு சலாம். ஞாபகம் வையுங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள், சஹாபாக்கள் வரலாற்றை ஞாபகம் வையுங்கள். இந்த மனிதர் தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் இவரை பற்றி கீழ்கண்ட வசனத்தை இறக்கியதாகவும் கூறப்படுகிறது. இவருக்காக ஒரு வசனம் இறக்கப்பட்டது என்றும் தஃப்சீரிலே உலமாக்கள் சொல்கிறார்கள். என்ன வசனம் அது? சூரத்துல் அஹ்காஃபிலே 10வது வசனம். சூரா அல் அஹ்காஃபிலே 10வது இந்த வசனம் இவருக்காக இறக்கப்பட்டது என்று உலமாக்கள் தஃப்சீரிலே சொல்கிறார்கள். என்ன வசனம் அது? قل أرأيتم إن كان من عند الله وكفرتم به وشهد شاهد من بني إسرائيل على مثله فآمن واستكبرتم إن الله لا يهدي القوم الظالمين. என்ன வசனம் இது? நபியே, நீர் கேட்பீராக, நீங்கள் கவனித்தீர்களா? இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்து அதனை நீங்கள் நிராகரித்து இது போன்றதன் மீது இஸ்ராயேலின் சந்ததியில் இருந்து ஒரு சாட்சியாளர் சாட்சியமளித்து, இஸ்ராயேலர்களின் சந்ததியாளரிலிருந்து ஒரு சாட்சியாளர் சாட்சியமளித்து அவர் நம்பிக்கை கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் பெருமை அடித்தால் உங்கள் நிலை என்னவாகும்? நிச்சயமாக அல்லாஹ் அநீதி இழைக்கும் கூட்டத்தாருக்கு நேர்வழி காட்ட மாட்டான். சூரா அஹ்காஃபிலே 10வது வசனம். அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களுக்காக இறக்கப்பட்ட ஒரு வசனம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். மேலும் இந்த ஏராளமான ஆதாரங்கள் நபி அவர்கள் தௌராத் மற்றும் இஞ்சிலில் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள் என்பதையும் யூத மற்றும் கிறிஸ்தவ பெரிய அறிஞர்களும் பாதிரியார்களும் அவரது பண்புகளையும் அவர் வெளிப்படும் இடத்தையும் நன்கு அறிந்திருந்தார்கள் என்பதை மிக தெளிவாக உணர்த்துகின்றன என்று சொல்லி, அல்லாஹ்வின் அடியார்களே, யூதர்கள், முக்கியமாக யூதர்கள், வேதக்காரர்கள் நபி அவரின் வருகையை எவ்வாறெல்லாம் அறிந்தார்கள் என்ற ஒட்டுமொத்த தலைப்பையும் நாம் இப்போது முடித்திருக்கிறோம். அது அல்லாஹ்வின் தூதருடைய முத்திரையை பார்த்ததற்கு பிறகு யூதர்கள், முக்கியமாக குர்ஆன் வசனங்களை பார்த்தோம். எத்தனை இடத்தில் இவ்வாறு கூறப்பட்டது. மேலும் அந்த அல்லாஹ்வின் தூதர் அந்த மரணப்படுக்கையில் இருந்த ஒரு யூதனாக இருந்தவர் ஷஹாதத்தை ஏற்று சத்தியத்தை ஏற்ற சஹாபியாக மாறி மரணித்தவராக இருக்கிறார்கள். இவ்வாறு எத்தனை பேர். அதிலும் முக்கியமான சம்பவம் என்ன சம்பவம்? அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களுடைய சம்பவம். بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز